வணக்கம் பவித்ரா. அதாவது தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னை வரும் தனியார் பயணிகள் விமானத்தில் பெருமளவு போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக சென்னை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அதோடு அவர்களுக்கு உதவியாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் செயல்பட்டனர். இந்த நிலையில் தாய்லாந்து நாட்டிலிருந்து தனியார் பயணிகள் விமானம் நேற்று தினம் நள்ளிரவு வந்தது. அதில் வந்த பயணிகளை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் கண்காணித்து சந்தேகத்துக்கு இடமான சென்னையை சேர்ந்த சுமார் 30 வயது ஆண் பயணி ஒருவரை நிறுத்தி விசாரித்தனர். அவர் 2 தினங்களுக்கு முன்பு சுற்றுலா பயணிகளாக தாய்லாந்து நாட்டிற்கு சென்றுவிட்டு மறுநாளே உடனடியாக சென்னைக்கு திரும்பி வந்தார். இதனால் அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. அவரை விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். இதையடுத்து அவருடைய உடைமைகளை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அவருடைய சூட்கேஸில் ரகசிய அறை இருந்ததை கண்டுபிடித்து அதை உடைத்து பார்த்தபோது அதனுள் 3.6 கிலோ பதப்படுத்தப்பட்ட உயர்ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்தது கண்டுபிடித்தனர். அதனுடைய சர்வதேச மதிப்பு 3.6 கோடி மதிப்பாகும். இதையடுத்து சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கஞ்சா கடத்தி வந்த பயணியை கைது செய்தனர். அதோடு அவரிடம் இருந்த கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். மேலும் அவரை விசாரித்த போது அவர் சர்வதேச போதை கடத்தும் கும்பலில் குருவியாக வேலை செய்கிறார் என்றும் தெரிய வந்தது. சர்வதேச போதை கடத்தும் கும்பலை சேர்ந்த முக்கிய நபர்கள் சென்னையில் எங்கு இருக்கிறார்கள் என்று விசாரணை நடத்தி அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் இதேபோல் உயர் பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்தல் சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது. குறிப்பாக கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி சென்னையை சேர்ந்த ஒரு பயணி ஒருவர் 2.8 கிலோ மதிப்புடைய ஹைட்ரோபோனிக் கஞ்சா கடத்தி வந்து கைதானார். இதையடுத்து இம்மாதம் 16ஆம் தேதி ரூபாய் 7.6 கோடி மதிப்புள்ள 7.6 கிலோ உயர்ரக பதப்படுத்தப்பட்ட கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு ஆண் பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தற்போது 3வது சம்பவமாக இந்த சென்னை பயணி 3.6 கோடி மதிப்புடைய 3.6 கிலோ உயர்ரக பதப்படுத்தப்பட்ட கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை விமான நிலையத்தில் ஒரே மாதத்தில் 3 சம்பவங்களில் ரூபாய் 14 கோடி மதிப்புடைய 14 கிலோ உயர்ரக பதப்படுத்தப்பட்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு ஒரு பெண் உள்பட 3 கடத்தல் குருவிகள் கைது செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.